என் தாயும் என் பிரசவ காலங்களும். என் எல்லாவற்றிற்கும் காரணம் அவள். குறிப்பாக என் கர்ப்ப காலங்களில் என்னை அவளின் கண்களில் வைத்து பார்த்து கொண்டவள் அவள். கால் வலிக்க நின்று சமைப்பாள் விதவிதமாக எனக்காக. நான் கேட்கும் அனைத்தையும் என் கண்முன்னே கொண்டு வருவாள். அத்தனை நாட்கள் வேலை பார்த்தே சலித்து கிடந்த எனக்கு இவளிடத்தில் வந்தால் படுக்கைக்கு வரும் நான் கேட்கும் எல்லாமும். நான் நானாய் வாழ்வதும் நிம்மதியாய் வாழ்வதும் இவளிடத்தில்தான். என் அளவிற்கு என் குழந்தையின் மேல் அக்கறை அளவில்லா அன்பை அவளிடத்தில் கண்டேன். ஒவ்வொரு மாத ஸ்கேனிலும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்னும் மருத்துவரின் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரி அவளும் தான். பிரசவ வலி வந்தது, பயம், துடிப்பு, கூடவே அவளின் கைகளால் செய்யப்பட்ட கஷாயம். உச்சக்கட்ட வழியில் நான் இருக்க ஒவ்வொரு நொடியும் ஆறுதல் கூறி கைகளை அமுக்கிவிட்டு என் அருகிலேயே கிடந்தாள் எனக்காக. தாய் என்பதன் அர்த்தம் இங்குதான் தொடங்குகிறது. குழந்தை பிறப்பின் போது நான் சுயநினைவில்லாமல் கிடந்தபோது அவள் கைகளால் என் மலஞ்சலங்களை சுத்தம் செய்தவள் அவள். அவள் என் தாய். எந்த இடத்திலும் அசிங்கமோ அருவருப்போ அவளுக்கு ஒருபோதும் வந்ததில்லை. குழந்தை பிறந்த நாள் முதல் அவளுக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. நீ தூங்கு, நான் பார்த்து கொள்கிறேன் என்பாள் எப்பொழுதும். பெற்றதும் பால் கொடுப்பதும் மட்டும்தான் நான். மற்றவை எல்லாம் அவளே பார்த்து கொள்வாள். இப்படி இன்றைக்கு என் பிள்ளை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவள் ஒரு மிகப்பெரிய காரணம். இவள் இல்லையேல் அவள் பிள்ளை நான் இல்லை. இவள் இல்லையேல் என் பிள்ளையும் இல்லை.